அதிமுக பிரமுகர்கள் வீட்டில் தேர்தல் அதிகாரிகள் பெருமளவு பணத்தை பறிமுதல் செய்து வருவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் அது குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா ஏன் விளக்கம் அளிக்கவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி வினவியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கரூரில் அன்புநாதன் என்பவர் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 10,30,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் கைப்பற்றப்பட்ட தொகையின் மதிப்பு 250 கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என ஒரு நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக அமைச்சர்கள் அன்புநாதனின் இல்லத்திற்கு சென்று வந்ததெல்லாம் அங்குள்ள கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதனால் அந்த கேமராவை கைப்பற்றும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைச்சர் ஒருவருக்கு ஹாங்காங் அருகே தீவே சொந்தமாக இருப்பதாகவும், அவரது பாஸ்போர்ட்டை ஆய்வு செய்தால் அங்கு அவர் சென்று வந்ததை கண்டுபிடிக்கலாம் என வெளியான செய்தியையும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த பதிலும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.